I was in a home and I was just praying for the mother of the house. நான் ஒரு வீட்டிலே ஒரு தாயாருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது And when I was there, the mother said, "Why don't you just pray for my daughter?" அங்கே அந்த தாயாருக்காக ஜெபித்து முடித்த பிறகு அந்த தாயார் சொன்னார்கள், என்னுடைய மகளுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? And as I was praying for this young lady, I just saw a plane flying here and there. நான் அந்த மகளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்த உடனே தானே என்னுடைய கண்களிலே நான் விமானம் இங்கும் அங்கும் பறக்கிற காட்சியை கண்டேன். And so I said to this young lady, I just believe that God is saying to you that He doesn't want your life to be like an aeroplane flying here and there. நான் அந்த மகளிடத்திலே ஜெபித்த பிறகு சொன்ன காரியம், ஆண்டவர் உன்னை இந்த விமானம் இங்கும் அங்கும் பறக்கிறது போல உன் வாழ்க்கையை பறக்க விட வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னேன். And this young lady, she was pretty shocked and she looked at me and said, "How do you know?" அந்த வாலிப பெண்ணுக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும் என்று கேட்டார்கள். And I said, "No, what?" என்ன காரியத்தை நீ கேட்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை என்று நான் சொன்னேன். And then she said, "Actually, I went for an interview just last week." பிறகு அவர்கள் சொன்னார்கள், போன வாரம் நான் ஒரு நேர்காணலுக்கு ஒரு இன்டர்வியூக்கு சென்றிருந்தேன். And I went for the first interview and second interview and I passed. முதல் இன்டர்வியூலையும் நான் தேறிவிட்டேன், இரண்டாவது நேர்காணலிலும் நான் தேறிவிட்டேன் என்று சொல்லி, And I was about to go for a third interview to be an air hostess. நான் அந்த மூணாவது நேர்காணலுக்கும் செல்ல ஆயத்தமாக இருக்கிறேன். எதற்காக? ஒரு விமான பணிப்பெண்ணாக இருப்பதற்காக. And she knows very well that her mother doesn't like it. இந்த காரியத்தை குறித்து தன்னுடைய தாயாருக்கு விருப்பமில்லை என்பதையும் இந்த வாலிப பெண் அறிந்திருந்தாள். And she didn't tell her mother. தன்னுடைய தாயாருக்கு சொல்லாமலேயே இவைகளை இவள் செய்து கொண்டிருந்தாள். So only she knows and God knows. அவளுக்கும் தேவனுக்கும் மாத்திரம்தானே தெரியும். But at that point of time, she just said, "I feel as if that God came right in front of me and told me that this is not the job நான் for me." இந்த காரியத்தை சொன்ன உடனே அந்த பெண் என்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எனக்கு நேரடியாக தேவன் வந்து இந்த காரியத்தில் நீ ஈடுபட வேண்டாம் என்று சொல்லுகிறது போல இருந்தது என்று சொன்னார்கள். Hallelujah. And she decided not to go for that job, and after that she was married to a pastor. அதற்கு பிறகு அந்த வேலைக்கு போக தன்னை விட்டு கொடுக்காமல் அதை தடை செய்து நிறுத்திவிட்டு பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பாஸ்டருக்கு மனைவியாக அந்த அம்மா வந்து விட்டார்கள். ஆமென் சொல்லுவோமா? Hallelujah.